ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு. இன்று சித்திரை மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை என்று மகாலட்சுமி வழிபாடு செய்யும் பொழுது செல்வ வளம் பெருகும் அப்படின்றது நம்பிக்கை. முக்கியமாக மாலை நேரத்தில் ஏற்றக்கூடிய தீப வழிபாடை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். மிகவும் சக்தி வாய்ந்த வழிபாடு. இன்று சித்திரை வெள்ளிக்கிழமை வேறு என்னெல்லாம் செய்தால் நம்முடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க ஆரம்பிக்கும், இதை பற்றி இந்த பதிவில் தெளிவாக விரிவாக பார்க்கலாம். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். பொதுவாகவே தமிழ் வருடம் பிறந்தாலே நம்முடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்றது நம்பிக்கை. அதிலேயும் இந்த வருடம் பிறந்து வெள்ளிக்கிழமை, சித்திரை மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை இன்று வந்திருப்பது மிகவும் விசேஷமானது. ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி இன்றைய தினம் மிகவும் அதிசக்தி வாய்ந்த ஒரு நாள். இன்றைய தினம் இன்னொரு விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் சஷ்டியும் இருக்கின்றது. சஷ்டி திதி எப்பொழுது ஆரம்பிக்கின்றது, எப்பொழுது நிறைவடைகின்றது அப்படின்றத இந்த பதிவின் கடைசியில் சொல்கிறேன். அம்பாள் வழிபாடு எப்படி செய்வது, நம்முடைய வாழ்க்கையை எப்படி நம்ம சிறப்பாக அமைப்பது, ஐஸ்வர்யம் பெருக, அம்பிகையின் அருள் கிடைக்க, செல்வம் செழிப்பதற்கு என்னென்ன விஷயங்களை பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம். பொதுவாகவே வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே அது பெண் தெய்வங்களுக்கு உரிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளில் அம்பாளையும் மகாலட்சுமியையும் வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும், நமக்கு இருக்கின்ற கஷ்டங்கள் நீங்கும், செல்வ செழிப்பு உயரும் அப்படின்றது நம்பிக்கை. எப்பொழுதுமே நம்ம தீபம் ஏற்றி தினம்தோறும் வழிபாடு செய்தாலும் வெள்ளிக்கிழமையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வோம், அளவில்லாத பலன்கள் நமக்கு கிடைக்கும். அப்படியாகப்பட்ட மகத்துவம் வாய்ந்த இந்த வெள்ளிக்கிழமையில் நம்ம இந்த வழிபாடை செய்யணும். ராகு காலம், யமகண்டம் தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய எந்த நேரத்தில் வேணாலும் வழிபாடு பண்ணுங்கள். இன்றைய இரவுக்குள்ளே வழிபாடு பண்ணலாம். வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய சுவாமி படங்கள் அனைத்திற்கும் வாசனையான மலர்கள் வைங்க. பூஜை அறையில் எப்பொழுதும் தீபம் ஏற்றி வைங்க, நித்திய தீபத்தை ஏற்றி வைங்க. ஒரு தாம்பழ தட்டு எடுத்துக்கோங்க. இன்றைய தினம் நீங்கள் எப்பொழுது பூஜை செய்கிறீங்களோ அதை நீங்கள் பண்ணுங்கள். ஒரு தாம்பழ தட்டு எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட இருக்கின்ற நாணயங்களை அந்த தட்டில் பரப்பி வச்சுக்கோங்க. அதற்கு மேலே 3 அகல் விளக்கு வைத்துக்கோங்க. முடிந்தால் நெய் தீபம் ஏற்றலாம், இல்லைனா நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றலாம். 3 அகல் விளக்கு வைத்து பசுனை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. இந்த நாணயங்கள் நீங்கள் வைக்கும் பொழுது இது மகாலட்சுமிக்கு உரிய ஒரு பொருள், குபேரர் அம்சம் நிறைந்த ஒரு பொருள். இந்த தீபத்தை பூஜை அறையில் வைத்து நீங்கள் ஏற்றலாம். இன்றைக்கி இனிப்பு ஏதாவது ஒன்று செய்து நெய்வேத்தியமாக வைங்க. பூஜை அறையில் இந்த தீபத்திற்கு முன்பாக வைங்க. இப்பொழுது நீங்கள் உட்கார்ந்து கொண்டு, அதாவது பூஜை அறையில் உட்கார்ந்து கொண்டு, ஓம் மகாலட்சுமி தாயை போற்றிவோம், ஓம் மகாலட்சுமி தாயை போற்றிவோம் குறைந்தது 9 முறை, அதிகபட்சம் 108 முறை நீங்கள் சொல்லணும். இந்த விளக்கு தானாக தான் குளிர வேண்டும், நீங்கள் அணைக்கக்கூடாது. குறைந்தது அரை மணி நேரம் எரியட்டும். அதற்கேற்ற மாதிரி நெய்யோ நல்லெண்ணெய்யோ ஊற்றி இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றலாம். இப்பொழுது பூஜை எல்லாமே முடித்ததுக்கப்புறமா இந்த நாணயங்களில் ஏதாவது ஒரு நாணயத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல வைங்க. இன்றைக்கி சித்திரை மாதத்தோட முதல் வெள்ளிக்கிழமை இந்த தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு பண்ணும்பொழுது உங்களுக்கு மகாலட்சுமியினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். இதன் மூலமாக அஷ்ட ஐஸ்வர்யம் பெருகும் அப்படின்றது நம்பிக்கை. தானம் தவறாமல் பண்ணுங்க. இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை, சித்திரை மாதத்தோட வெள்ளிக்கிழமை, வருடத்தோட முதல் வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே நம்ம இந்த வருடம் முதல் வெள்ளிக்கிழமை இந்த விஷயத்தை ஆரம்பிக்கும் பொழுது மாதம் வாரம் நமக்கு வெள்ளிக்கிழமையில் பூஜை எப்படியெல்லாம் செய்தால் நல்லது நடக்கும் அப்படின்றத நான் வரப்போகிற பதிவுகளில் கொடுக்குறேன். அனைவரும் தவறாமல் இந்த நாணய தீபத்தை ஏற்றுங்க. இதை நாணய தீப வழிபாடுன்னு கூட சொல்லலாங்க. அதனால் சித்திரை மாத முதல் வெள்ளிக்கிழமை நாணய தீப வழிபாடு செய்து வாழ்க்கையில் வளமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் பெற வேண்டும். இன்று முருகர் வழிபாடும் பண்ணணும். சஷ்டி திதி ஆரம்பிக்கின்றது. எப்பொழுது ஆரம்பிக்கின்றதுன்னு பார்த்தீங்கன்னா மதியம் 2:21 ஆரம்பித்து இது நாளை மதியம் 1 மணி வரைக்கும் இருக்குது. அதனால் முருகன் வழிபாடு நீங்கள் நாளைக்கு செய்தாலும் நல்லது. இன்று மாலை நேரத்தில் வெள்ளிக்கிழமையோடு வந்திருப்பது ரொம்ப விசேஷம் சஷ்டி. அதனால் அருகில் இருக்கின்ற கோவிலுக்கு போயிட்டு வாங்க, அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு வாங்க, முருகப்பெருமானையும் தரிசனம் செய்துக்கிட்டு வாங்க. இப்படி நீங்கள் செய்து கொண்டே வரும்பொழுது படிப்படியாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க ஆரம்பிக்கும். இது உங்களுக்கு பல அற்புதமான பலன்களை பெற்றுத்தரும், கஷ்டங்களை தீர்க்கும். அதனால் தவறாமல் அனைவரும் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வழிபாடு பண்ணுங்கள். சித்திரை முதல் வெள்ளி திருநாள் வாழ்த்துக்கள். அனைவருடைய வாழ்க்கையிலையும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் செல்வ வளமும்
பெருக வேண்டும். வாழ்க வளமுடன். ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி. இன்றைக்கி நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது, தவறாமல் பாருங்கள். இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.